السلام عليكم السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. صلى الله على سيدنا محمد وآله الأبرار وأصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات. أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. حاميم والكتاب المبين إنا أنزلناه في ليلة مباركة إنا كنا منذرين. وقال نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم خذوا القرآن من أربعة من عبد الله بن مسعود وسالم ومعاذ وأبي بن كعب. صدق نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர், மனைவி, மக்கள், குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம், அதன் சிரமம், செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும், முசீபத்துகளை விட்டும், கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. அல்லாவின் பேரருள் நம்முடைய ஹாமிதியா அரபிக் கல்லூரியினுடைய ஹாஃபில் வகுப்பின் பட்டமளிப்பு விழாவின் 24 ஹாஃபில்களை உருவாக்கி சனது கொடுக்கிற பாக்கியமான மிகவும் மங்களமான இந்த நிகழ்ச்சி அல்லாஹ் நமது ஊருக்கும் சுற்றி இருக்கும் பகுதிக்கும் இதனுடைய பரக்கத்தை நசீபாக்கி தருவானாக. திருக்குர்ஆன் தன்னை அறிமுகப்படுத்தி அல்லாஹ் சொல்வான், இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தின் முபாரக்கா, பரக்கத்து பெற்ற இரவில் இந்த வான்மறையை இறக்கினோம் என்று சொன்னான். ஆழம் நிறைந்த ஒரு செய்தியை அதற்குள் நமது நன்மக்கள் தருவார்கள். பரக்கத்து பெற்ற இரவில் இந்த வான்மறையை இறக்கினோம். அந்த இரவு எந்த இரவு என்பது குறித்தான பல்லாயிரம் தகவலுக்கு இடையே இந்த வான்மறை, அதை சார்ந்த அத்தனையும் பரக்கத்துக்கு சொந்தமானது. இதை ஓதியவர்கள், ஓத கேட்டவர்கள், மனனம் செய்தவர்கள், உதவி செய்தவர்கள், இதை உருவாக்கும் மதரசாக்களை உருவாக்கியவர்கள், இதற்கு எல்லா வகையிலும் தோள் கொடுத்தவர்கள், துணை நின்றவர்கள், உருவாக்க காரணமான பெற்றோர்கள், அத்தனை பேரும் சாஹிபே பரக்கா
பரக்கத்து உடையவர்கள் என்று நன்மக்கள் பதிவு செய்வார்கள். அல்லாஹ் அந்த பரக்கத்துக்கு நம்மை எல்லாம் சொந்தமாக்கி வைப்பானாக. உங்கள் ஆழமான இதயத்தில் பதிவு செய்ய வேண்டும், திருக்குர்ஆனோடு எந்த வகையில் யாருக்கு தொடர்பு உண்டோ அத்தனை வகையும் புனிதமானது. ஓதுவதற்கு நன்மை என்று சொன்னவர்கள், ஓத கேட்க பிரியப்படுகிறேன் என்று சொன்னவர்கள், பார்த்தாலும் நன்மை என்று வர்ணித்தவர்கள் வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வான்மறை குறித்து ஓதினாலும் நன்மை, பிறர் ஓத கேட்டாலும் நன்மை, பார்த்தாலும் நன்மை என்று உலகத்திற்கு உரக்க சொன்ன உத்தம நபி இன்னொரு செய்தியையும் சொன்னார்கள். திருக்குர்ஆனை யார் வாழ்க்கையாக கொண்டார்களோ உலகத்தில் மகத்தான மனிதர்களாக அல்லாஹ் அவர்களை மாற்றினார். இன்றைக்கு குர்ஆனுக்கு விளக்கம் சொல்கிற ஆலிம்களை அல்லாஹ் தந்திருக்கிறான். திருக்குர்ஆனை மனதில் சுமக்கிற ஹாஃபில்களை தந்திருக்கிறான். வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாஃபில்களையும் ஆலிம்களையும் அவர்களுக்கு சொன்ன முகவரி என்ன தெரியுமா? திருக்குர்ஆனின் வாழ்க்கையாளர்களாக மாறுங்கள் என்றார்கள். எந்த ஹாஃபில் சிபாரிசு செய்வார் என்று சொல்ல வந்த போது அவர் வாழ்க்கையாக்கிக் கொள்கிற போது என்கிறார்கள். எந்த ஆலிம் சிபாரிசு செய்வார் என்று சொல்ல வருகிற போது அவர் குர்ஆனை வாழ்க்கையாக்கிக் கொள்ள வேண்டும் என்கிறார்கள். குர்ஆனின் வாழ்க்கை அது பாக்கியமானது, அது பரக்கத்தானது. அந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தவர்கள் உலகத்தில் அன்றும் ஜொலித்தார்கள், இன்றும் ஜொலிக்கிறார்கள். நான் சொல்வேன், அவர்களை கொண்டே மழை பொழிகிறது, அவர்களால் அல்லாஹ் பாதுகாப்பு வழங்குகிறான். அப்படிப்பட்டவர்கள் வாழ்வதால் அல்லாஹ் இந்த மண்ணுக்கு கூட உயிர் கொடுத்துக் கொண்டிருக்கிறான் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்கிற போது அந்த மக்களை குறித்து பாராட்டுவான். குர்ஆனின் வாழ்க்கை உடையவர்களை பற்றி அல்லாஹ் நிறையவே சொல்கிறான். குர்ஆனின் ஒரு வசனம், சஹ்ர் நேரத்தில் தங்கள் வாழ்க்கை குறித்து கவலைப்பட்டு மன்னிப்பு கேட்பார்கள். சஹ்ர் நேரத்தில் தங்கள் வாழ்க்கை குறித்து கவலைப்பட்டு மன்னிப்பு கேட்பார்கள் என்று அல்லாஹ் சாலிஹீன்களின் அடையாளமாக பதிவு செய்கிறான். அந்த ஆயத்தை படித்த சஹாபிகள் அந்த ஆயத்தை தங்கள் வாழ்க்கையில் கொண்டு வருவதற்கு எடுத்த சிரத்தைகளும் சிரமங்களும், அந்த ஆயத்தை நான் வாழ வேண்டும் என்று அவர்கள் உணர்ந்த அந்த உணர்வுகள் வரலாற்றின் ஆழம் பகுதியை பிடித்திருக்கிறது. இரவில் படுக்கையில் கொஞ்ச நேரம் தங்களை சாய்த்த போது பல மணி நேரம் விழிக்க முயற்சிக்கிறார்கள். படுத்த போது கூட உறக்கம் வரவில்லை, புரண்டு திரும்பி படுக்கிறார்கள். காரணம் கேட்டபோது நான் இஸ்திக்ஃபார் உடையவனாக ஆக வேண்டுமே, அந்த நேரம் தூக்கமாகிவிடக் கூடாது. படுக்கையில் இருந்து தூங்கவில்லை, உருண்டு புரண்டு கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் சொல்வான், அந்த பெருமக்கள் எப்படிப்பட்டவர்கள்? சஹ்ர் நேரம் அவர்களின் வினாக்கள் படுக்கையை விட்டும் எழுந்திரித்து விடும். தத்தஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மலாஜிஇ யதுஊன ரப்பஹும் கௌஃபன் வ தமஆ. அவர்களின் படுக்கை அவர்களுக்கு சுகம் கொடுத்ததில்லை. ராபியாத்துல் அதவியாவை வரலாறு சொல்லி காட்டும். இங்கே ஆயிரக்கணக்கான தாய்மார்கள் வந்திருக்கிறீர்கள், உங்கள் கவனத்திலும் நான் பதிவு செய்வேன். ராபியாத்துல் அதவியாவை வரலாறு சொல்லி காட்டும். பல இரவுகள் முற்பகுதியில் தூங்கும் பழக்கம் உண்டு. இஷாவுக்கு பின்னால் படுத்து விடுவார்கள். இஷாவுக்கு பின்னால் பேசுவதில்லை. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, இஷாவுக்கு பின்னால் உலக வார்த்தைகளை சுருக்கிக் கொள்ளுங்கள். இமாம் ஷாஃபிஈ சொல்வார்கள், இஷாவுக்கு பின்னால் உலகம் சார்ந்த விஷயங்களை பேசுவது அது மக்ரூஹ் என்றார்கள் இமாம் ஷாஃபி. இமாமுல் ஆஸம் அபூ ஹனீஃபத்துல் கூஃபி இஷாவுக்கு பின்னால் உலக விஷயங்களை பேச முயற்சிப்பவர்கள் அவர்கள் சாலிஹீன்களில் இடம்பெற மாட்டார்கள் என்றார்கள் இமாமுல் ஆஸம் அபூ ஹனீஃபத்துல் கூஃபி. இஷாவுக்கு பின்னால் உலகம் சார்ந்த விஷயங்களை, அரட்டைகளை, தேவையற்ற விஷயங்களில் தங்களை விழிக்க வைக்கிறவர்கள் சாலிஹீன்கள் இல்லை. அப்படி பேச்சு தடை செய்யப்பட்ட பேச்சு என்றெல்லாம் சாலிஹீன்கள் வர்ணித்து காட்டுகிற அந்த வாழ்க்கையில் நின்று வாழ்ந்தவர்கள் ராபியாத்துல் அதவியா. இரவு நேரத்தை, தூக்கத்தை குறைத்து அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்க வேண்டும் என்பதால் முற்பகுதி உறக்கம். உங்கள் கவனத்தில் நான் பதிவு செய்வேன். நீண்ட நேரம் நான் எடுப்பதற்கு இல்லை. பல மேடைகள் எங்களுக்கு நிறைய பாடங்களை தந்திருக்கிறது. இந்த மேடையும் ஆயிரம் பாடங்களை தந்து கொண்டிருக்கிறது. உங்களை சோர்வடைய விடாமல் சரியான தருணம் நிறைவு செய்வேன். ராபியாத்துல் அதவியா
தன்னுடைய முற்பகுதி படுக்கைக்கு சொந்தமானவர்கள், இஷாவுக்கு பின்னால் பேசும் நடைமுறைக்கு தூரமானவர்கள், இஷாவை தொழுத பின்னால் படுக்கிற பழக்கம் உண்டு. அப்படி படுக்கை இரவு நேரம் இன்னைக்கு நம்முடைய பெரிய சோதனை. அதற்கு சொல்லி காட்டினாங்க, இன்னைக்கு யாரையும் பாதுகாக்க முடியல. இரவுனுடைய முற்பகுதியில் நபி அவர்கள் உறங்குகிறார்கள், சித்தீக் நாயகம் உறங்குவார்கள், நபியின் குடும்பம் உறங்கும், சஹாபிகள் உறங்கினார்கள். திருக்குர்ஆன் கற்றுக் கொடுத்த வாழ்க்கை, வல்லல் நபி வழிமுறை தந்த வாழ்க்கை, முற்பகுதியை உறக்கமாக்கி பிற்பகுதியை ஹயாத்தாக்க வேண்டும். இன்றைக்கு ஒரு பெரிய சோதனை, முற்பகுதி ஹயாத்தாகி பிற்பகுதி பாழாக்கப்படுகிறது. இன்றைக்கு இரவினுடைய 1 மணி வரையிலும் 12 மணி வரையிலும் தொலைக்காட்சியோடு நாம் தொலைந்து போயிருக்கிறோம். இன்னொரு பக்கம் நம்முடைய கையில் இருக்கிற கைபேசிகளும் இன்டர்நெட்டுகளும், இன்னொரு பக்கம் இணையதளத்தின் ஒவ்வொரு தளங்களுக்குள்ளாலும் நமது முற்பகுதி அளிக்கப்பட்டு 10 மணி வீட்டின் கதவுகள் தாழ்த்தப்பட்டு விளக்குகள் அணைக்கப்பட்டாலும் படுத்திருக்கும் தாய், தந்தை, அண்ணன், தங்கை என்ற 4 பேர்களின் கைகளிலும் 4 கைபேசிகள், அதன் விளக்கு 1 மணி 2 மணி வரையிலும் எரிகிறது. யாரும் யாரையும் கவனிப்பார் இல்லை. ஒவ்வொருவர்களும் ஒவ்வொரு தளத்துக்குள்ளால் அசிங்கப்பட்டு, ஆபாசப்பட்டு, கேவலப்பட்டு, அல்லாஹ்வின் அருளை விட்டும் தூரமாகி, இன்னொரு பக்கம் தஹஜ்ஜத்தும் இல்லை, பல பேருக்கு சுபஹும் இல்லை, பல பேருக்கு சுபஹும் இல்லை. இதில் நல்லவர்கள் கெட்டவர்கள் என்ற வித்தியாசம் அப்பாற்பட்டு சாலிஹீன்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், அல்லாஹ்வின் தொடர்பில் இருப்பவர்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், குர்ஆன் உடையவர்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், மார்க்கத்தை சொல்பவர்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அல்லாஹ் நம்மை பரிசுத்தமாக்குவானாக. எங்கே செல்கிறோம்? ஆபீதுகளை உருவாக்கி இருக்கிறோம். அவர்கள் இதயங்களிலே திருக்குர்ஆனை சுமக்கிறார்கள். நான் எல்லோருக்கும் சொல்வேன், திருக்குர்ஆன் என் வாழ்க்கையும் என் வெளிச்சமும், திருக்குர்ஆன் என் எதிர்காலம், திருக்குர்ஆன் என் மன்னரையின் சுகம், திருக்குர்ஆன் தான் என்னை சொர்க்கம் வரையிலும் கொண்டு சேர்க்க வேண்டும். இன்னொரு பக்கம் திருக்குர்ஆனை நான் வாழ்க்கையாக்குகிற போது நான் கேட்டால் என் ரப்பு கொடுப்பான். இன்னைக்கு தேவை நாட்டின் பாதுகாப்பு குறித்து நான் சொல்வேன். இன்றைக்கு தேவை கேட்டால் அல்லாஹ் கொடுக்க வேண்டும். அந்த மனிதர்கள் தேவை. அந்த மனிதர்களை தேடினாலும் கிடைக்கவில்லை. நான் கேட்டால் கொடுக்க வேண்டும் என்ற ரப்பு. உதுஊனி அஸ்தஜிப் லக்கும், கேளுங்கள் கொடுக்கிறேன் என்றான். கேட்கிறோம், கிடைக்கவில்லை. காரணம், என் ரப்பு வாக்களித்ததில் லா யுக்லிஃபுல் மிஆத், அவன் வாக்குக்கு மாறு செய்வதில்லை. கிடைக்க பெறும் தகுதிக்கு நான் வரவில்லையே என்று கவலைப்படுகிறேன். அவன் கொடுப்பது உண்மை, அது குர்ஆனின் வாக்கு. அதை பெரும் தகுதி உடையவனாக நாம் இல்லையே என்பதுதான் நமது கவலை. நாம் ஓதிய குர்ஆனும், நாம் பார்த்த ஹதீஸுகளும், நாம் வாழ்ந்த வாழ்க்கையும், நாம் வணங்கிய வணக்கமும் அல்லாஹ்வின் அன்பை பெறுவதற்கு எங்கே தடையாக இருக்கிறது என்பதை 1000 முறை யோசிக்க வைக்கிறது. அன்னல் இப்ராஹிமுல் ஹவாஸ் பயணமாகிறார். ஹஜ்ஜை நோக்கிய பயணம். ஒரு கிறிஸ்தவ பாதிரியார் இப்ராஹிமுல் ஹவாஸை வழியில் சந்தித்து, நானும் உங்கள் பயண கூட்டாளியாக இருப்பேன் என்றார். சற்றும் யோசிக்காத இப்ராஹிமுல் ஹவாஸ் அனுமதி தருகிறார்கள். அவர் பட்டை போட்டிருக்கிறார், சிலுவை அணிந்திருக்கிறார். இவர்களின் பயணமும் ஹஜ்ஜின் பயணம். நான் உங்கள் பயண கூட்டாளியாக வருவேன் என்றார். அனுமதிக்கிறார்கள். இப்ராஹிமுல் ஹவாஸின் கையில் உடுத்த துணிக்கு மாற்று துணி மாத்திரமும் இஹ்ராமின் உடையும் தவிர வேறு ஒன்றும் அவர்களின் பொக்கிஷமாக இல்லை. வெறும் கையின் பயணம், வெறும் கையின் பயணம், இஹ்ராமின் உடை மாத்திரம் இருக்க பயணம். அவர் பயண கூட்டாளியாகிறார். அனுமதி கொடுக்க 2 பேரும் போறாங்க. ஒரு நாள் பூரா இரவு பகல் நடை. அன்று முடிந்தது. இரவின் கடைசி பகுதி படுக்கை. அடுத்த நாள் பயணம் மீண்டும் தொடர 2 பேரும் தண்ணீர் தவிர்த்து ஒன்றும் சாப்பிடவில்லை. ஒரு இடத்துல ஏதாவது தண்ணி கிடைச்சா குடிச்சாங்க, வேற ஒண்ணும் இல்லை.
இப்ராஹிமுல் ஹவாஸோடு போகிற அவரும் பசிக்குதுன்னு சொல்லல. அல்லாஹ் இதுதான் சாலிஹீன்களுக்கு கொடுத்த பாக்கியம். அல்லாஹ் அந்த வாழ்க்கைக்கு நீங்களும் நானும் வர தௌஃபீக் செய்வானாக. குர்ஆன் உருவாக்கிய மனிதர்கள் வரலாற்றின் வைரங்களாக ஜொலிக்கிறார்கள். திருக்குர்ஆன் உருவாக்கிய மனிதர்கள் வரலாற்றின் வைரங்களாக ஜொலிக்கிறார்கள். பசி என்றே சொல்லவில்லை. 5 நாள் ஃபகது தம்ம ஹம்ஸத்து அய்யாம், 5 நாள் முடிஞ்சிச்சு. 6ஆம் நாள் காலையின் பயணம், ஒன்றும் சாப்பிடவில்லை 2 பேரும். 6ஆம் நாள் காலையின் பயணம், பயணத்தின் துவக்கம் ஒரு சில மணித்துளிகள் நடைக்கு பின்னால் சூரியன் மத்திவானத்தை அடைந்த போது அந்த பாதிரியார் சொல்கிறார் இப்ராஹிமுல் ஹவாஸிட்ட, பாப்பா ரொம்ப பசியா இருக்குது, இன்னைக்கு 6வது நாள், கொஞ்சம் பசி ரொம்ப இருக்குது, சாப்பிடணும். நான் நினைக்கிறேன் கடை இல்லை, மக்கள் வரும் போக்குவரத்துக்குள் ரொம்ப கம்மி, பிரயாண கூட்டங்களும் கூட நம்முடைய கண்களுக்கு இவ்வளவு நேரம் தென்படவில்லை, எப்படி பசிக்குதுன்னு சொல்றீங்கன்னு நீங்க கேட்றாதீங்க. எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, உங்களுக்கு உங்கள் இறைவனுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்குது, நீங்க கேட்டு அவன் கொடுப்பான், நான் நம்புறேன் என்றார். உங்களுக்கும் உங்கள் ரப்புக்கும் ஒரு தொடர்பு இருப்பதை நான் பார்க்கிறேன், நீங்கள் கேட்டால் அவன் கொடுப்பான் என்று நான் நம்புகிறேன் என்றார் பாதிரியார். திகைத்து போகிறார். அல்லாமா இப்ராஹிமுல் ஹவாஸ் தன்னை முகவரிப்படுத்திக் கொள்ளாத சாலிஹீன்கள், தன் அறிமுகத்தை தராதவர்கள், பிரபலியத்தை விரும்பாதவர்கள், அத்தனை பேர்களும் சாஹிபுல் ஹுமூல். இமாம் இப்னுல் அரபி சொல்வார், சாஹிபுல் ஹுமூல் என்றைக்கும் தங்களை மறைத்து வாழும் ஆசைப்பட்டவர்களை வழிபார்கள். ஹுமூலுடைய சிபத்துடையவங்க, சுகரத்தை விரும்பியதே இல்லை. ஹுமூல் என்றால் தன்னை மறைத்து காட்டும் வாழ்க்கைக்கு சொந்தமானவர்கள். அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி தருவானாக. மண்ணில் நாம் வாழ வேண்டும், நிறைய காலம் வாழ வேண்டும். எப்படி வாழ வேண்டும்? என் ரப்பு என்னை பார்த்து மகிழ்ச்சி பெறுகிற மனிதனாக வாழ வேண்டும். நான் கேட்டால் அவன் கொடுக்க வேண்டும். நான் வாழ்வதால் மண்ணுக்கு அவன் பாதுகாப்பும் தர வேண்டும். அத்தனை பெரும் மனிதர்களில் அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி வைப்பானாக. இப்ராஹிமுல் ஹவாஸை நோக்கி அவர் சொன்னார், நீங்கள் கேட்கலாம், ஒன்றும் இல்லாத இடத்தில் பசிக்கிறது என்கிறாயே, எங்கே செல்வேன் என்று நீங்கள் கேட்கலாம். எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, நீங்கள் கேட்டால் கொடுக்கிறவனை நீங்கள் ரப்பாக ஏற்றிருக்கிறீர்கள். இன்னும் எனக்கு தெரியும், உங்களுக்கு அவனோடு ஒரு தொடர்பு இருக்கிறது. உடனே இப்ராஹிமுல் ஹவாஸ் கையை தூக்குனாங்க. ரப்பே, என் தேவையை நான் உங்ககிட்ட இதுவரைக்கும் கேட்டதில்லை, நான் என் தேவையை கூட உங்ககிட்ட கேட்டதில்லை. ஏன்னா என் தேவை என்னான்னு நான் சொல்லி தெரிய வேண்டிய ஆளாக நீ இல்லை. சுப்ஹானல்லாஹ். என் தேவை என்ன என்று நான் சொல்லி தெரிய வேண்டிய ஆள் அல்ல நீ. என் தேவையும் நான் கேட்டதில்லை. ஆனால் ஒரு நாளும் என்னை நீ பட்டினி போட்டதில்லை. ஒரு நாளும் என்ன நீ பட்டினி போட்டதில்லை. அப்ப இந்த 5 நாள் என்ன நடந்திருக்கு நீங்க புரிஞ்சுக்கிட. அத்தஅமனி ரப்பி வாஸ்கானி, நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அத்தஅமனி ரப்பி வாஸ்கானி, நாயகமே தாங்கள் தினம் சில நேரங்களில் நோன்பு வைக்கிறீர்களே, நாங்களும் வைக்கட்டுமா? வேண்டாம், நான் விரும்பவில்லை, எனக்கு என் ரப்பே உணவளிக்கிறான். அல்லாமா இப்ராஹிமுல் ஹவாஸ், ரப்பே என்னை நீ பட்டினி போட்டதில்லை, நான் கேட்டும் பழகியதில்லை, ஆனால் என்னை இந்த காஃபிருக்கு முன்னால் நீ கேவலப்படுத்தி விடாதே ரப்பே. என் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறார். இப்ப நான் கேட்டு நீ தரலன்னா எனக்கு உனக்கு உள்ள உறவுல அவருக்கு சந்தேகம் வந்து விடும். அவர் முன்னால் என்னை கேவலப்படுத்தி விடாதுன்னு கையேந்தினாங்க. கையேந்தி முடிக்கிறாங்க. அழகான அருமையான சுவையான தட்டில் ரொட்டியும் இறைச்சியும் இறங்கியது. நீ நல்லா கவனிக்கணும், வரலாறு ஆழமானதும் உண்மையானதும். இறங்குவதை பாதிரியார் பார்க்கிறார். இறங்குது, யாரு காட்டுறான்ல? பாதிரியாருக்கு காட்டுறான். தட்டு இறங்குச்சு. இறங்கின உடனே பிஸ்மில்லா 2 பேரும் உட்கார்ந்து சாப்பிட்டாங்க. திருப்தியா சாப்பிட்டாங்க. ரொட்டியும் இறைச்சியும் சாப்பிட்டுட்டு பயணம் மீண்டும் தொடர்றாங்க. பயணத்தை தொடர்வார்கள். 5 நாள் முடிந்தது. மீண்டும் 6ஆம் நாள் காலை இப்ராஹிம் ஹவாஸ் நினைக்கிறாங்க, இவன் பசிக்குதுன்னு பேச்சு தூக்கிடக்கூடாது. ஏற்கனவே 5ஆம் நாள் முடிஞ்சு 6ஆம் நாள் துவக்கியவர்.
இப்போ பசிக்குதுன்னு பேச்சு எடுத்துடக்கூடாது. இப்ராஹிம் ஹவாஸு சூரியன் மத்திவானத்துக்கு வரும்போது சொன்னாங்களாம் பாதிரியாட்ட, தோழரே எனக்கு இப்போ கொஞ்சம் பசி வந்துட்டு, போன தடவை நான் கேட்டேன், இந்த தடவை நீ உங்க கடவுள்கிட்ட கேளம்பா, எனக்கு பசிக்குது, ரொட்டி வாங்கித்தான்னா. நீ கேளு, எனக்கு பசி, ரொட்டி வேணும், சாப்பிட வேணும் என்றார்கள். அவர் உடனே சொன்னார், ஓகே என்றார். கம்ப கீழே போட்டார், அசா வச்சிருந்தார் கீழே போட்டார், அப்படியே கையேந்தினார். கொஞ்சம் கூட அவர் மறுக்கல, யோசிக்கல. நீங்க நல்லா புரிஞ்சுக்கிறணும், திருக்குர்ஆன் என்பது அதை உள்ளடக்கி கொண்டவர்கள், அதை வெளிச்சமாக்கி கொண்டவர்கள், அதை தங்களது உறவாக உறக்கமாக்கி கொண்டவர்கள். சஹாபாக்கள் சொல்வாங்க, நாங்கள் தூங்குவதில்லை, எங்கள் உறக்கத்திலும் நாங்கள் திருக்குர்ஆனை உள்வாங்கிக் கொண்டிருந்தோம். படுக்கிற போது குர்ஆனை ஓதிட்டே படுக்கிறது. உறக்கத்திலும் கூட வான்மறையை சுமந்த பெருமக்கள். ஃபுர்சானுன் நஹாரி ருஹ்பானுல் லைலி, இரவின் வீரர்கள், பகலின் வீரர்கள், இரவின் ரப்பின் அடிமைகளாக தங்களை அர்ப்பணித்த ருஹ்பான்கள், துறவிகள். சஹாபாக்களின் சிபத்து. நீங்க ஏலம்பான்னா உடனே கம்ப கீழே போட்டார், கையை தூக்குனார், ரப்பே அப்படின்னு கேட்கிறார் ரகசியமா. 2 தட்டுல சாப்பாடு இறங்குச்சு. 2 தட்டுல, முதல்ல 1 தட்டு தான் இறங்குச்சு, 2 தட்டு உயர்ந்த உணவுகள், இறைச்சிகள். அவர் சிரிச்சார், பாதிரியார் உட்காருங்க சாப்பிடலான்னு. இப்ராஹிம் ஹவாஸ் பார்த்தாங்க, இது ஹலாலா இல்லையன்னு தெரியலையே, இவன் என்ன சொல்லி கேட்டானோ, எப்படி கேட்டானோ, ஏதாவது தந்திரம் இருக்கா, மந்திரம் இருக்கா, இவன் ஏதாவது வேற தன்மைகள் இருக்குதா, அது புரியலையே, நான் சாப்பிட மாட்டேன்னாங்க. அவர் சொன்னாரு, ஹலால் இல்லைன்னு பயப்படுறீங்களா, எல்லாம் உங்களுக்கு கொடுத்தவன் எனக்கும் தந்திருக்கான், உட்காருங்க. உங்களுக்கு கொடுத்தவன் தான் எனக்கும் தந்தான், உட்காருங்கள். இல்லை இல்லை, எப்படி இறங்கியது காரணம் தெரிய வேண்டும். நான் கேட்டேன் கிடைத்தது பொருள் வேறு, நீ கேட்டு கிடைத்தது என்றால் காரணம் தெரியணும். இல்ல நீங்க சாப்பிடுங்க, நான் காரணத்தை பின்னால சொல்றேன், அதுக்கு 2 காரணம் இருக்குது, பின்னால சொல்றேன். இல்ல இல்ல காரணத்தை சொன்னா சாப்பிடுவேன் நான். வாழ்க்கையின் துன்ப காலங்களிலும், பசித்த காலங்களிலும், ஒண்ணுமே இல்லாத காலங்களிலும் ஹராமை விட்டும் தங்களை பாதுகாத்துக் கொண்டவர்கள் வான்மறையின் வாழ்க்கை. அல்லாஹ் நமக்கும் நசீபாக்குவானாக. சூழ்நிலைகள் நம்மை பாவம் செய்ய வைத்து விடக் கூடாது. சூழ்நிலைகள் ஹராமின் பக்கம் இழுத்து சென்று விடக் கூடாது. சூழ்நிலைகள் வட்டி வாங்க வைத்து விடக் கூடாது. சூழ்நிலைகள் அல்லாஹ்வும் ரசூலும் தடுத்த வாழ்க்கையை ஏறிட்டு கூட பார்க்க வைத்து விடக் கூடாது. அந்த வாழ்க்கை வரும் என்றால் உலகத்தில் யாராலும் நமக்கு தீங்கிழைக்கப்படாது. சூழ்நிலைகளுக்கு நாம் அடிமைகள் அல்ல. என் உயிர் அர்ப்பணமானாலும் என்னுடைய விழும் சொட்டுகளும் அல்லாஹ் இந்த திக்ரோடு சொட்ட வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. எங்கே வாழ்கிறோம், எங்கே வாழ வேண்டும், என் ஒவ்வொரு மூச்சும் அல்லாஹ் என்றே போக வேண்டும். என் இறுதி மூச்சு அல்லாஹ் என்றே முடிய வேண்டும். சொன்னா சாப்பிடுறேன். அவர் சொன்னாரு, 2 காரணம் இருக்கு அப்பா, சொல்லுவேன் சாப்பிடுங்க, சொன்னாதான் சாப்பிடுவேன். சொன்னாங்களாம், நீங்க எப்போ பசிக்குதுன்னு நான் சொன்னனும், நீங்க கையேந்தினீங்களோ, வானத்திலிருந்து தட்டு இறங்குச்சு, அப்பவே நான் புரிஞ்சுக்கிட்டேன், நீங்களும் நீங்கள் கேட்டவனும் உண்மை என்று புரிந்து உங்கள் மார்க்கத்தில் என்னை ஆக்கிக் கொண்டேன். அப்போதே நான் என்னை உங்கள் மார்க்கத்தில் இணைத்துக் கொண்டேன். ரப்பே, இந்த அடியான் எப்படி உன்னை நெருங்கினானோ அந்த வாழ்க்கையில் நான் இருக்கிறேன் என்று தீர்மானித்துக் கொண்டேன். 2வது என்ன, நீங்க கேட்க சொன்ன போது ஒண்ணுமே தெரியாது, அவன் கேட்ட, ரப்பே உங்ககிட்ட கேட்கறதுக்கு எனக்கு தெரியாது, கேட்கறதுக்கு சொல்ற அளவுக்கு ஒண்ணும் இல்லை, ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், இந்த அடியான் உன்னிடத்தில் நெருக்கம் வைத்திருக்கிறார், அவர் கேட்டால் நீ கொடுத்திருக்கிற, இவரின் காரணமாக எனக்கு இறக்குவாயாக என்று இறங்கியது. அவருக்கு பசிக்கிறது, நீ இறக்க வேண்டும் என்று கேட்டேன். உங்கள் பசியை தீர்க்கவே அவன் இறக்கினான். நான் பாக்கியம் பெற்றதாக தெரிகிறது. இல்லை இல்லை, நீங்கள் பாக்கியவான் என்பதால் எனக்கும் உணவு கிடைத்தது. கல்லூரி முதல்வர் அவர்கள் சொன்னதை போல ஆலிம்களோடு இணைந்து நானும் பவர் பெறுகிறேன் என்பதை போல, இல்லை இல்லை, உங்களோடு இணைந்து எங்கள் ஹாபில்கள் பவர் பெற்றிருக்கிறார்கள். நான் உங்கள் இதயத்தில் பதிவு செய்வேன்.
மகத்தான வாழ்க்கைக்கு நாம் சொந்தமானவர்கள். இப்ப சொன்னார், உங்க கையை நீட்டுங்கன்னார். இப்ராஹிமுல் ஹவாஸ் கையை நீட்டுகிறார். நான் ஏற்கனவே உங்களை நம்பிவிட்டேன், இப்போது கலிமாவை தாருங்கள் என்கிறார். கலிமாவை சொல்ல, கலிமாவை ஏற்க அவர் ஹஜ்ஜில் இப்ராஹிமுல் ஹவாஸுடனேயே ஹஜ் செய்கிறார். என் ரப்பு நினைத்தால் உலகத்தில் இதயங்களை மாற்றுவதில் அவனை விட இன்னொருவர் யாரும் இல்லை. அல்லாஹ் பல இதயங்களை இப்படி வழியில் மாற்றி அமைப்பானாக. நான் நிறைவுக்கு வருவேன். ராபியத்துல் அதவியா தூங்கிக் கொண்டிருக்க முற்பகுதியை தேர்ந்தெடுக்க, பிற்பகுதி விழிக்கணும். எங்கள் சங்கை மிக்க தாய்மார்களே, உங்களால் இந்த தீன் பாதுகாக்கப்பட்டது. என் தாயின் காரணமாக அல்லாஹ் என்னை உயர்த்தினான். நான் பிஸ்மில்லாவை என் தாயிடத்தில் கற்றேன். யாசீனை மனனம் செய்தேன். என் தாயார் சுபுவுக்கு பின்னால் தினமும் யாசீன் ஓதுவார்கள். அவர்கள் பக்கத்திலிருந்து கேட்டு கேட்டு மனப்பாடமே தவிர நான் மக்தபில் போய் யாசீன் மனப்பாடம் செய்யவில்லை. நீங்கள் நினைத்தால் சாலிஹீன்களை, சாலிஹத்தானவர்களை உருவாக்க முடியும். ஆயிரம் ஆயிரம் ராபியாக்களை இந்த மண்ணில் தவளவிட முடியும். ஆயிரம் ஆயிரம் மஹபூபே சுபஹானியை உருவாக்க முடியும். ஆனால் நீங்கள் உங்களை ரப்புடையவர்களாக ஆக்க வேண்டும். நீங்கள் டிவிக்கு அடிமைப்படுவீர்களானால், தொலைக்காட்சியின் தொடர்காட்சிக்கு அடிமைப்படுவீர்களானால், நீங்கள் இணையதளத்திற்கு அடிமையாகுவீர்களானால், ஆபாசங்களில் அழிந்து போகுவீர்களானால், இந்த மண்ணில் சாலிஹீன்கள் இல்லாமல் போவார்களானால், சோதனை களம் இந்த மண்ணின் கடைசி மனிதனையும் காவு கொள்ளும் என்று நான் எச்சரிக்கை செய்கிறேன். அல்லாஹ் நமது பெண்களை பாதுகாப்பானாக. நீங்கள் உருவாக வேண்டும். உங்களால் உருவாக்கப்பட்ட ஆயிரம் ஆயிரம் வழிமார்கள், எங்களை போன்ற ஆலிம்கள், எங்கள் தாயாரின் உருவாக்கம் ரப்பின் நாட்டம் என்று இங்கே நினைவுபடுத்துவேன். அம்மா தூங்கிட்டாங்க. ஒரு 3 நிமிஷத்துல முடிச்சுக்கிடுவேன். எனக்கு நேரம் கொடுக்கலன்னாலும் சூழ்நிலை அறிய வேண்டிய கடமை இருக்கிறது. மிகச்சிறந்த ஆலிம்கள், காயல் மாநகரம் முன்மாதிரியான மூமின்களுக்கு சொந்தமான பகுதியின் மிகச்சிறந்த பிரகாசங்கள் இங்கே அமைந்திருக்கிறார்கள். அதற்கு போன்ற பெருந்தகைகள் கீழே இருந்து கேட்கிறார்கள். என்னை விட எல்லோரும் மாண்புக்குரியவர்கள். அல்லாஹ் எல்லாருக்கும் எல்லா கண்ணியத்தையும் நசீபாக்குவானாக. இத்தனை நிறைந்த மக்கள் இருக்கும் இந்த இடம், பேசுறது இங்கையோடு முடிந்து போற காலத்துல நம்ம இல்லை. இது அடுத்த நிமிடம் உலகம் பூராவும் கேட்பார்கள். ஆயிரம் ஆயிரம் இதயங்கள் மாற வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. கேட்கிறவர்கள் எல்லாம் ராபியாவை போல் வாழவும் வேண்டும். அல்லாஹ் அருள் புரிவானாக. அன்னை ராபியத்துல் அதவியா முற்பகுதி தூங்க வீட்டுக்குள்ள ஒரு திருடன் வந்துட்டான். தெரிஞ்சு வந்தானோ தெரியாம வந்தானோ, ஏதோ பெரிய கற்பனையோடு வர்றான். உள்ள வந்து பார்த்தா வீடு பூரா காலியாவே கிடக்குது. வீடு பூரா காலியா இருக்கு. இந்த மூலையிலிருந்து அந்த மூலை வரைக்கும் தேடி இருக்கான், அங்கிருந்து இங்க வரைக்கும் தேடி இருக்கான், ஒண்ணும் இல்லை. பீரோ இருக்கிறான்னு பார்த்தா பீரோலே கிடையாது வீட்டுல. கடைசியா பார்த்தா 2 துணி தொங்கிட்டு இருந்துச்சு. அம்மா மாற்று விட அந்த 2ம் கிடைச்சது போதும்னு சொல்லி கட்டிட்டு தூக்கிட்டு வர்றான். கிடைச்ச துணியை கையில பொறிஞ்சுக்கிட்டு எடுத்துட்டு வர்றான். வரும்போது வந்த வழியில வெளியே போக நினைத்தால் வழி அடைக்கப்பட்டான். இருட்டா இருக்கு, பாதை தெரியல. என்ன பண்றது, நம்ம வந்த வழி இந்த வழிதானே. துணியை கீழே வச்சுட்டு கொஞ்சம் வழியை பார்ப்போமேன்னு பார்க்கறான்னா வழி தெரியுது. அப்ப கரெக்ட், இந்த பாதை தான். துணியை தூக்கினா வழி மறைஞ்சு போச்சு. நல்ல யோசிக்கணும். நான் என் ரப்போடு வாழும் காலம் எல்லாம் என் உறக்கத்தில் கூட அவன் என்னை மாத்திரம் அல்ல, என் உடையை கூட பாதுகாப்பான். மறந்தே விடாதீர்கள். அஞ்சவே வேண்டாம், பயப்படவே வேண்டாம். 1000 சூழ்நிலைகள் மாறலாம், ஆனால் நீ ரப்போடு மாறிவிடு. உன் உயிருக்கும் உடமைக்கும் பாதுகாப்பாளனாக அவன் இருக்கிறான் என்பதை நான் இங்கே பதிவு செய்கிறேன். மாத்திரம் அல்ல, நம்பிக்கையோடு பதிவு செய்கிறேன். துணியை மீண்டும் தூக்குனா பாதை அடைச்சு போச்சு, கீழே வச்சுட்டு இது மட்டும் தானே இருந்துட்டு போகுதுன்னு வர்றான் தெரியுது. இப்போ யோசிக்கிறான், நல்லா பார்த்து வச்சுக்கிடுவோம். மனுஷனுக்கு இந்த ஆசை மட்டும் அடங்குறதே இல்லை. ஆசை அடங்குறது இல்லை. நல்லா பார்த்துக்கிட்டா இந்த ரூட்டு தான் கரெக்டு. போய் அந்த துணியை 2வது தூக்கிட்டு வேகமா வந்தான்னா எல்லா பக்கமும் அடவிட்டு இருக்கு, ஒண்ணுமே தெரியல. எங்கேயாச்சும் சோதனை முட்டிடுமோன்னு போய் 3வது தடவை துணியை கீழே வைக்கிற பாதை தெரியுது. அசரீதி கேட்குது. ராபிஆத்தனாம் ஒல் ஹபீபு லா யனாம். ராபிஆத்தனாம் ஒல் ஹபீபு லா யனாம். ராபியா உறங்குவார்கள் தம்பி,
அவள் அன்பனும் நேசனுமான நான் உறங்குவதில்லை. யாரு? ரப்பு பேசுகிறான். திருடனுக்கு முன்னாலே உடனே துணியை கீழே வச்சுட்டு வெளியில போக பார்க்கிறான். அடுத்து ஒரு வார்த்தை, ஹும் நில். என்னடா இப்ப புதுசா இன்னொரு சத்தம் கேட்குது. எங்கேயும் அங்கே எங்கேயும் பார்த்தா யாரு நிக்க சொல்றாங்கன்னா ராபியா கூப்பிடுறாங்க. நில்லுப்பா, ராபியா கூப்பிடுறாங்க. நம்ம வீட்டுக்கு வந்து யாரும் ஒண்ணும் இல்லாம போக கூடாது, பக்கத்துல கேத்தல் ஒண்ணு வச்சிருக்க, இதை தூக்கிட்டு போனாங்க. ஒரு கேத்தல் வச்சிருக்காங்க பக்கத்துல. நம்ம வீட்டுக்கு வந்துட்டு யாரும் வெறுங்கையாலும் போக நான் விரும்புறது இல்லப்பா, கேத்தல் இருக்கு கொண்டு போனாங்க. அவன் பார்த்தா இப்படி நல்ல மனுஷியெல்லாம் துணியாவில் வாழ்ந்தாங்களே, இப்படிப்பட்ட சீதேவிகள் வேகமா வந்து கேத்தல் எடுத்தான். தம்பி கேத்தலை கொண்டு போ, ரைட்டு தான், அதுல தண்ணி இருக்குது, உதவு செய்துட்டு நம்ம ரூம் இருக்க 2 ரக்கா தொழுதுட்டு போனாங்க. உதவு செய்ய 2 ரக்கா தொழு, அந்த கேத்தல தண்ணி எடுத்து உதவு செய்யறான். உதவு செய்யிட்டு பக்கத்துல ரூம்ல அனுப்புறாங்க. அந்த ரூமுக்குள்ள போனவன்னு அவன் நிலைமையை மாறிட்டு, அது எந்த ரூம்பு? ரப்பும் அவங்களும் உரையாடிய ரூம்பு. அது ராபியா ரப்போடு பேசிய இடம், நின்ற இடம். ராபியாவின் வாழ்க்கையை சொன்னால் மெய்சிலுத்து போவீர்கள். 1000 சோதனைகளை பெற்றவர்கள், அனாதையாக வாழ்ந்தவர்கள், பெற்றோர்கள் மரணித்த பின்னால் ராபியாவையே ஒருவன் களவாடி திருடி கொண்டு வந்து வித்து போகிறான். ராபியா விற்கப்பட்ட அடிமையாக தாயோடு இருந்து சிரமப்பட்ட காலத்திலும் ஒரு வினாடி என் ரப்பின் மீது நான் கோபப்பட்டதில்லை, அதிருப்திப்பட்டதில்லை. என்னை விலைக்கு விற்கப்பட்ட போது, அடிமையாக்கப்பட்ட போது, கொடுமை தரப்பட்ட போது, அவமானப்படுத்தப்பட்ட போது என் ரப்பின் மீது நான் வருத்தப்பட்டதில்லை. ராபியா சொல்வார்கள், துன்பத்தை மொத்தமாக சுமந்தேன், என் ரப்பை மறக்கவும் இல்லை, என் ரப்பின் முடிவில் வருத்தப்பட்டதும் இல்லை. அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் அந்த முடிவை நசீபாக்குவானாக. அவன் முடிவுல பொருத்தம் இருக்கணும், நல்ல முடிவையே நசீபாக்கி தருவானாக. 2 ரக்கா தொழுதுட்டு போப்பானாங்க. உள்ள போனாரு, அவர் தொழுதாரு. தொழுதுட்டு வெளியில வருவாருன்னு பார்த்தா வரல. ராபியா டக்கு 2 ரக்கா தொழுது சொன்னாங்க, ரப்பே அவன் வெறுங்கையா வந்திருக்கிறான், அவனை உள்ள அனுப்பி வச்சுட்டேன். ஒரே ஒரு கோரிக்கை ரப்பே, அவனை நீ நஷ்டவாளியா வெளியில அனுப்பிடாத, நஷ்டவாளியானே அனுப்பிடக்கூடாது. சொல்லிட்டு தொழுதாங்க. தஹஜ்ஜத்தை முடிக்கிறாங்க. முடிச்சிட்டு இஸ்திக்பார் வபில் அஸ்ஹாரிஹும் யஸ்தக்பிரூன். சுபுவுக்கு 3/4 மணி நேரத்துக்கு முன்னால வலிமார்கள் உட்கார்ந்து இருப்பாங்க. இதுல இஸ்திக்பார்ல தஹஜ்ஜத்தே நம்மள ஒரு ஆள் சொன்னார், அதற்கு 4:40க்கு பாங்கு, நான் 4:35க்கு எஞ்ச தஹஜ்ஜத் தொழுதலாமாங்கிறார். பரவாயில்ல சீதேவின்னு. ஒருத்தர் 4:45க்கு எஞ்சி சுபுவத்துக்கு முந்தி தஹஜ்ஜத் தொழுறவர்களாக இருக்கிறாங்க. நீ 5 நிமிஷம் முந்தியாவது எஞ்சிக்கிறிய. 3/4 மணி நேரத்துக்கு முன்பாக சஹாபாக்களும் வலிமார்களும் இஸ்திக்பார்ல இருப்பாங்க. ஆயத்துல விளக்க எழுதுறாங்க. ராபியா 4 மணிக்கு இஸ்திக்பார்ல இருக்கிறாங்க. பாவ மன்னிப்பு கேட்கிறாங்க. உள்ள வந்து எட்டி பாக்குறாங்க என்ன ஆச்சுன்னு. அவர் சுஜூதுல இருக்கிறார். 11 மணிக்கு ரூமுக்கு போனவர் சஹர்ல சுஜூதுல இருக்கிறார். அன்னை ராபியத்துல் அதவியா அவர் வெளியே வர காத்து இருக்கிறாங்க. அவர் வெளியே வரல. அம்மா உள்ள போனாங்க. எப்பா எல்லாம் முடிஞ்சிட்டான், கேத்தல் எடுத்துக்க வேண்டாங்க. அவர் சொன்னார், எல்லாம் முடிந்தது. கஃபரலி ரப்பி வ கபிலனி ரப்பி. என் ரப்பு என்னை மன்னித்தான், என் ரப்பு என்னை ஏற்றுக்கொண்டான். இன்னும் அதாகலி ரப்பி, என் ரப்பு அவனை அடையும் சுவையை சுவைக்க வைத்தான். அவனை அடையிற சுவையை கொடுத்துட்டான். இப்போ உங்க கிதுமத்துல நான் இருக்க ஆசைப்படுறேன். திருடன் எப்படி மாறுகிறான்? அம்மா கண்ணீர் வடிக்கிறாங்க, கேத்தல சொன்ன மாதிரி கொடுக்கறாங்க. அல்லாஹ் உன்னை நிம்மதிப்படுத்துவாங்கிறாங்க. அவர் பெரிய வலியுல்லாவ ஆயிட்டாருங்கிறது வேற விஷயம். அவரை வெளியில அனுப்பிட்டு அம்மா கேட்ட ஒரு வார்த்தையை சொல்லி முடிக்கிறார், ரப்பே 1 மணி நேரம் உனக்கு முன்னால காலமெல்லாம் தப்பு பண்ண வந்து நின்று அழுத போது நீ அவனை மன்னிச்சுட்டேங்கிறது மட்டும் இல்ல, கபில்த அவனை ஏத்துக்கிட்ட. காலம் பூரா உன் முன்னால் அழுகிறேன், நிக்கிறேன், என்ன நீ ஏத்துக்கிட்டியான்னு எனக்கு தெரியலையே ரப்பேன்னாங்க. அல்லாஹ் சொன்ன பதில மட்டும் சொல்லி முடிப்பேன். அல்லாஹ் சொன்னான், கபில்துஹு லி அஜலிகி கஃபர்துஹு லி அஜலிகி. அவனை மன்னித்தேன், உங்களுக்காகவே மன்னித்தேன். அவனை ஏற்றுக்கொண்டேன், உங்களுக்காகவே. நீ ஏத்துக்கான்னு சொன்னீங்களே, உங்களுக்காக ஏற்றுக்கொண்டேன். சும்மா அனுப்பாத, நீங்க அவனுக்கு விலாயத்தையே கொடுத்து அனுப்பினேன். உங்கள் எல்லோரின் கவனம், திருக்குரானை மனனம் செய்த ஹாஃபிதுகள், திருக்குரானை பொருள் தருகிற ஆலிம்கள், அத்தனை பேர்களுக்கு இடையில்
நாம் எல்லோரும் குர்ஆன் உடையவர்களாக, அதை வாழ்க்கையாக்குவர்களாக, ரப்பிடத்தில் கேட்பவர்களாக, இரவை ஹயாத்தாக்குவர்களாக, முற்பகுதியை பாதுகாப்பவர்களாக, பிற்பகுதி நின்று வணங்குபவர்களாக, பிரச்சனையின் போது அவனிடத்தில் முறையிடுபவர்களாக, எந்த சூழலிலும் அவன் தடுத்தவைகளை ஏறிட்டும் பார்க்காத வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்களாக நாம் குர்ஆனின் நிழலில் வாழும் காலம் எல்லாம் உலகத்தில் நாம் ஜொலிக்கிறோம், மன்னரையிலும் ஜொலிப்போம். இன்ஷா அல்லாஹ் ஆயிரம் பேர்களை, நரகம் கடமையானவர்களை கூட சொர்க்கம் கூட்டு போகிற தகுதியையும் அல்லாஹ் கொடுப்பான். அப்படிப்பட்ட வாழ்க்கையை நமது பட்டமளிப்பு விழாவின் பரக்கத்தால் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. காயில்மா நகரம் பெற்றெடுத்த வழிமாறுகளின் பொருட்டால் அல்லாஹ் நம்மை கபூல் செய்வானாக. சோதனைகளில் இருந்து பாதுகாப்பானாக, நெருக்கடிகளில் இருந்து பாதுகாப்பானாக, கெட்ட முடிவுகளில் இருந்து பாதுகாப்பானாக. ரப்புல் ஆலமீனே, வாழ்நாளை எத்தனை நாட்கள் தருவாயோ அது உன்னை சார்ந்தது. நீ தரும் காலம் வரையிலும் நாங்கள் முடங்கி விடாமல் பாதுகாப்பாயாக, படுக்கையில் விழுந்து விடாமல் பாதுகாப்பாயாக. எதிரிகளை எங்கள் மீது சுமத்தி விடாதே யா அல்லாஹ். அக்கிரமக்காரர்கள் எங்கள் மீது சாட்டப்பட்டு விடக்கூடாது யா அல்லாஹ். யாரின் இழி சொல்லுக்கும் பழி சொல்லுக்கும் நாங்கள் ஆளாக்கப்பட்டு விடாமல் பாதுகாப்பாயாக. எங்கள் கரம் பிடித்த எங்கள் மனைவியர்களை, எங்கள் வீட்டு பெண்களை, நாங்கள் பெற்றெடுத்த எங்கள் பிள்ளைகளை, எங்கள் உடன்பிறப்புகளை ரப்பே நீண்ட ஆயுள் வாழ தௌஃபீக் செய்வாயாக. எங்களுக்கும் ஹயாத்தில் பரக்கத் செய்வாயாக, சுகத்திலே பரக்கத் செய்வாயாக, ஈமானை சுடர்விடச் செய்வாயாக. ஹயாத் வரையிலும் நின்று வணங்க தௌஃபீக் செய்வாயாக. ஹலாலான தேவைகளை பூர்த்தி செய்வாயாக. எங்கள் பிள்ளைகளின் கல்வியிலும் ஈமானிலும், எங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்திலும் பரக்கத் செய்வாயாக. எங்கள் பிள்ளைகளுக்கு உரிய காலங்களில் ரப்பே நீ நிக்காஹுவை நசீபாக்குவாயாக. அவர்கள் குடும்ப வாழ்க்கையில் பரக்கத் செய்வாயாக. கணவன் மனைவிக்கு இடையே அன்பு வாசங்களை ஏற்படுத்துவாயாக. ஒருவர் மற்றவரை மதித்தும் மற்றவரின் உணர்வை புரிந்தும் நடக்க செய்வாயாக. குழந்தையில்லா எங்கள் பிள்ளைகளுக்கு கருணை உள்ள ரப்பே, திருக்குர்ஆனின் பொருட்டால், அண்ணல் நபியின் குடும்பத்தார்களின் பொருட்டால், அண்ணலாரின் பொருட்டால் சாலிஹான குழந்தைகளை நசீபாக்குவாயாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் வல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நமது வாழ்விலும் பலத்திலும் பொருளிலும் தொழிலிலும் வியாபாரத்திலும் இழப்பும் நஷ்டமும் இல்லாமல் பறக்க செய்வாயாக. கடல் கடந்து வாழும் எங்கள் பிள்ளைகளை, எங்கள் குடும்பங்களை உன் மேலான பாதுகாப்பின் கீழ் பாதுகாப்பாயாக. எங்கள் மதரசாக்களை பாதுகாப்பாயாக, மஸ்ஜிதுகளை பாதுகாப்பாயாக, ஹான்காக்களை பாதுகாப்பாயாக, உலமாக்களை பாதுகாப்பாயாக, இளைஞர்களை, பெண்களை, எங்களுடைய ஷேகுமார்களை பாதுகாப்பாயாக. எந்த காலத்திலும் யாரின் தீங்குகளுக்கும் நாங்கள் அகப்பட்டு விடாமல் பாதுகாப்பாயாக. யாருக்கும் நாங்கள் தீங்கு செய்யாமலும் பாதுகாப்பாயாக. எங்கள் உயிரினும் மேலான கண்மணி சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை எங்கள் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவாயாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவையும் ஆதரவைத்து, குறிப்பாக ஷேகுமார்கள், உலமாக்கள், ஹாஃபிதுகளின் நல்ல துஆவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை, என்னுடைய பட்டமளிப்பு பேருரையை நிறைவுபடுத்துகிறேன். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தொடர்ந்து இந்த நிகழ்வின் தலைவர் உள்ளிட்ட முன்னிலை வகிப்பவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கும் நிகழ்வு இரவு நடைபெறுகிறது. தொடரும் நிகழ்வாக நன்றியுரை அல் மദ്രസத்துல் ஹாமிதியா மார்க்க கல்வி நிறுவனத்தின் பேராசிரியர், சங்கைக்குரிய ஆசிரியர் பிரந்தகி மௌலானா மௌலவி அல் ஹாஜ் அல் ஹாஃபில் எம்எஸ் ஹாஜா மொயினுதீன் ஆலிம் மஹ்தரி அவர். السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد. மாநபியின் மாமன்றம் புனித மஜ்லிஸுல் புகாரி ஷரீஃப் சபையினுடைய ஷேக் சபியா அல் மദ്രസத்துல் ஹமீதியாவினுடைய 32ஆம் ஆண்டு அல் ஹாஃபில் பட்டமளிப்பு விழா
சீருடன் துவங்கி சிறப்புடன் நிறைவு பெற இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை நடாத்துவதற்கான அத்தனை தௌஃபீகளையும் அளித்த எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிற்கு எல்லா புகழும் புகழ்ச்சியும். அல்ஹம்துலில்லாஹ், அஷ்ஷுக்ருலில்லாஹ். நிகழ்ச்சிகள் மேடையில் தலைவர் உட்பட உலமாக்கள், நகர பிரமுகர்கள் எமது அழைப்பை ஏற்று வருகை புரிந்த சிறப்புரையை நிகழ்த்திய மேலப்பாளையம் உஸ்மானிய அரபிக் கல்லூரியின் பேராசிரியர் மௌலானா மௌலவி அல்ஹாஜ் அல்ஹாஃபில் எஸ்.எஸ். ஹைதர் அலி ஆலி மிஸ்பாஹி அவர்களுக்கும், ஹாஃபிதுகளை வாழ்த்தி துவா செய்ய வந்திருக்கக்கூடிய அன்பு பெற்றோர்கள், பெரியோர்கள், அருமை தாய்மார்கள், சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எங்கள் மதரசாவின் சார்பாக, இந்த விழா குழுவின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த நிகழ்ச்சியை சமூக ஊடகங்களின் மூலமாக அவதானிக்கும் ஹாமிதியானுடைய முன்னாள் இந்நாள் மாணவர்கள், அபிமானிகள் அனைவர்களுக்கும், இந்நிகழ்ச்சி சிறப்பாக அமைந்திட சகல வழிகளிலும் எல்லா விதமான ஒத்துழைப்புகளையும் நல்கிய அத்தனை பேர்களுக்கும் மதரசா ஹாமிதியாவின் சார்பாக, இந்த விழா குழுவின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா வ ஷுக்ரன் ஜஸீலா. வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. நிகழ்வின் நிறைவாக ஃபாத்திஹா துஆ பெரிய ஷம்சுத்தீன் பள்ளியின் இமாம் கணித்திற்குரிய அல்ஹாஜ் அல்ஹாஃபில் எஸ்.எச். மௌலானா சாஹிப் அவர்கள். سيدنا محمد صلى الله عليه وسلم وآله وصحبه أجمعين، ثم إلى أرواح من نبيناهم أجمعين. الفاتحة. إياك نعبد وإياك نستعين، اهدنا الصراط المستقيم، صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. آمين. بسم الله الرحمن الرحيم. قل هو الله احد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد. بسم الله الرحمن الرحيم. قل اعوذ بالفلق من شر ما خلق ومن شر غاسق اذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد اذا حسد. بسم الله الرحمن الرحيم. قل اعوذ برب الناس ملك الناس اله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس. آمين. الحمد لله رب العالمين. الحمد لله في نعمه ويكافي مزيدا وغفرنا يا كريم يا رحيم يا الله. اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وعلى في علم الله صلاة دائمة بدوام ملك الله، صلاة تنجينا بها من جميع الاهوال والافات، تقضينا بها جميع الحاجات وتطهرنا بها من جميع السيئات، وترفعنا بها عندك على الدرجات، وتبلغنا بها اقصى الغايات من جميع الخيرات في الحياة وفي الممات، انك على كل شيء قدير. اللهم اغفر لنا ذنوبنا يا رب العالمين. اللهم ارسل وبلغ برضواننا قرانا قبل كلامك العزيز عليه واسرها ورحمة الاسرى وبركة الشاملة ودخول كاملا منا الى روح سيدنا ونبينا ومولانا محمد صلى الله عليه وسلم خاصة، ثم الى ارواح سائر الانبياء والاولياء والعلماء والفقهاء والشهداء والصالحين، ثم إلى روح شيخنا القطب الرباني والعبد السمداني محبوب سبحانه معشوق الرحماني من النوراني الشيخ محي الدين عبد القادر الجيلاني قدس الله سره العزيز ونفعنا بعلومه واسراره بالدارين، ثم إلى روح شيخنا القطب الأكبر والملك الأشهر سيدنا أبو الحسن الشاكر الله تعالى، ثم إلى روح شيخنا مشنا شيخ شاح العميد المالك رضي الله تعالى، ثم إلى روح شيخنا الشيخ حامد ربه العلي رضي الله عنه، ثم إلى
ولسائر الأولياء الله تعالى كلهم أجمعين. ثم إلى أرواح آبائنا وأمهاتنا وقراباتنا ولمن له حق علينا ولمن أوصانا بالدعاء. ثم إلى أرواح من نبيناهم أجمعين. اللهم اغفر لهم وارحمهم واشرهم إيانا في زمرة المتقين. اللهم اجعل قبورهم رياضا من رياض الجنة ولا تجعل قبورهم حفرا من حفر النيران. فروح وريحان وجنة نعيم. ألا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون الذين آمنوا وكانوا يتقون. اللهم اقض حاجاتنا في الدين والدنيا والآخرة إنك على كل شيء قدير. اللهم يا عليم سر منا لا تهتك ستر عنا وعافنا واعف عنا وكلنا حيث كنا. يا الله بدعوى المجابة والأرش مفتوح بابا. يا ضامنا بالسعادة والخاتمة بالشهادة. ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا إنك أنت التواب الرحيم. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار وادخلنا الجنة مع الأبرار يا عزيز يا غفار يا رب العالمين. ربنا اغفر لنا وارحمنا ولوالدينا ولجميع المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات. رب ارحمهما كما ربياني صغيرا. وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وآله وصحبه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. اليوم قاصدنا اسمح لنا ما مضى يا واسع الكرم يا ربي بالمصطفى. فاليوم قاصدنا اسمح لنا ما مضى يا واسع الكرم. مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل عليه وسلم. அன்புக்குரியவர்களே, ஒரு குட்டி தகவல். இப்பொழுது 24 மாணவர்கள் ஹாஃபில் பட்டம் பெற்றிருக்கிறார்கள். அவர்களில் 10 மாணவர்கள் அவருடைய தாப்பனாங்க படித்த மாணவர்கள். 10 மாணவர்கள், 24 மாணவர்களில் 10 மாணவர்கள் அந்த மாணவருடைய தந்தை இங்கே படித்த முன்னாள் மாணிக்க மாணவர்கள் என்பதை நாம் இங்கே அறிவித்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், இறையருளால் ஹாஃபிதுல் குர்ஆன் சனது வழங்கும் விழா இதுவரையிலும் நிறைவு பெற்றிருக்கிறது. கடைசி வரையிலும் அமர்ந்து சிறப்பித்த சங்கைமிகு உலமாக்கள், பொதுமக்கள், பெரியோர்கள், பெற்றோர்கள், தாய்மார்கள் அனைவர்களுக்கும் மதரசா ஹாமிதியா விழா குழுவின் சார்பில் நெஞ்சம் நிறைந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். ஜஸாக்குமுல்லாஹு கைரா வ ஷுக்ரன் ஜஸீலா. இன்ஷா அல்லாஹ் இன்னும் 5 நிமிடத்தில் நம்முடைய மஜ்லிஸில் வைத்து முஹர் தொழுகை ஜமாத்தாக கூட்டாக தொழுவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதையும் தொழுது விட்டு நீங்கள் கிளை செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அருமையான ஹாஃபிஸ் மாணவர்களுக்கு சலாம் மாத்திரம் கொடுத்து செல்லுமாறும் முஆனகா செய்வதற்கான நேர அவகாசம் இல்லை என்பதையும் நான் உங்களுடைய மேலான கவனத்திற்கு அறிவிப்பாக தருகிறேன்.
அடுத்து இன்று மாலை இன்ஷா அல்லாஹ் 4:30 மணி அளவில் மதரசாவினுடைய மைதானத்தில் வைத்து மாணவர்களுடைய மணமகிழ் நிகழ்வும் உலமா பெருமக்களின் சீருரைகளும் மாணவர்களுக்கு சன்மார்க்க போட்டிகளில் வெற்றி அடைந்த மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கக்கூடிய பரிசளிப்பு விழாக்களும் இடம்பெற உள்ளது. எனவே அந்த அத்துணை நிகழ்விலும் நீங்கள் எல்லாம் கலந்து மாணவர்களுடைய ஹக்கில் துவா செய்ய வேண்டும் என நாங்கள் விழாக்குழுவின் சார்பில் நிர்வாகத்தின் சார்பிலும் கேட்டுக்கொள்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இன்று மாலை 4:30 மணி அளவில் துவங்கும் இந்த நிகழ்வு இரவு இஷா தொழுகை வரையிலும் மாணவர்களுடைய நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளது. எனவே அனைவர்களும் கலந்து சிறப்பிக்க வேண்டும் என மிக்க அன்போடு அழைக்கிறோம். அடுத்து மரண அறிவித்தல் ஒன்று. ஸ்ரீ கஸ்டம் சாமி